அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 12 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: 5,51,000 பேர் விண்ணப்பித்திருந்த குரூப் 2, குரூப் 2A தேர்வுக்கான ஹால் டிக்கெட் டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. குரூப் 2, 2A பதவிகளுக்கான முதல்நிலை தேர்வு வருகிற 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது அறிவிப்பு: நடப்பாண்டுக்கான கேட் தேர்வு நாடு முழுவதும் 170 மையங்களில் வரும் நவம்பர் 30ஆம் தேதி கணினி வழியில் நடைபெற உள்ளது. காலை 8:30 முதல் 10:30 மணி வரையும், மதியம் 12:30 முதல் 2:30 மணி வரையும், மாலை 4:30 முதல் 6:30 மணி என மொத்தம் 3 அமர்வுகளாக தேர்வுகள் நடைபெறும். இதற்கான இணையதள விண்ணப்ப பதிவுக்கு செப்டம்பர் 20ஆம் தேதி இன்றே கடைசி நாள். மூன்றாவது, வங்கக்கடலில் அடுத்தடுத்த 2 குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. செப்டம்பர் 23ஆம் தேதி வடக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது எனவும், செப்டம்பர் 26ஆம் தேதி வடகிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் மற்றொரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நான்காவது அறிவிப்பு: 21ஆம் தேதி மகாலயா அமாவாசையை முன்னிட்டு 20ஆம் தேதி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. சென்னை மற்றும் பிற இடங்களிலிருந்தும் ராமேஸ்வரத்திற்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. 21ஆம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை, சேலம், கோவை, பெங்களூருக்கு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. மேலும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு 1055 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கீழம்பாக்கத்திலிருந்து 19ஆம் தேதி 355, 20ஆம் தேதி 350 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. கோயம்பேடிலிருந்து 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் தலா 55 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு, கோவையிலிருந்து பல்வேறு இடங்களுக்கும் 200 பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. ஐந்தாவது அறிவிப்பு: வெளிநாடு சென்று படிக்கும் 10 முஸ்லிம் மாணவர்களில் ஒரு மாணவருக்கு 36 லட்சம் ரூபாய் வீதம் கல்வி உதவித்தொகை வழங்க 3 கோடியே 60 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கும் மாணவ மாணவியர்கள் அக்டோபர் 31ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும். ஆறாவது அறிவிப்பு: பனை மரத்தை வெட்டும் போது மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி பெறுவது கட்டாயம் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இனி பனை மரங்களை வெட்ட அனுமதி கோரும் விண்ணப்பங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பம் கிடைத்தவுடன் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று மரம் வெட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை ஆராய்வார்கள். தவிர்க்க முடியாத காரணங்கள் இருந்தால் மட்டுமே அனுமதியும் வழங்கப்படும். இந்த உத்தரவு பனை மரங்களை வெட்டுவோரின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏழாவது அறிவிப்பு: தேசிய கல்வி உதவித்தொகைக்காக விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடு 2025 செப்டம்பர் 30 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த முழு விவரங்களானது scholarship.government.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம். எட்டாவது அறிவிப்பு: நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள பாலிடெக்னிக் செமஸ்டர் தேர்வுக்கு கட்டணம் செலுத்த கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள பாலிடெக்னிக் தேர்வுக்கு எவ்விதமான அபராத கட்டணமும் செலுத்தாமல் செப்டம்பர் 20ஆம் தேதி, அதாவது இன்று வரையும் 150 ரூபாய் அபராத கட்டணம் செலுத்தி, செப்டம்பர் 21 முதல் 27ஆம் தேதி வரையும் அபராத கட்டணம் 250 ரூபாய் செலுத்தி, செப்டம்பர் 28 முதல் அக்டோபர் 6ஆம் தேதி வரையும் விண்ணப்பிக்கலாம் எனவும், முதல் செமஸ்டர் தவிர மற்ற அனைத்து செமஸ்டர் மாணவர்களுக்கும் கடைசி வேலை நாள் அக்டோபர் 3 என்பதற்கு பதிலாக அக்டோபர் 17 என மாற்றப்பட்டுள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு: ஊட்டி, கொடைக்கானல் போன்று வால்பாறையிலும் நவம்பர் 1 முதல் இ-பாஸ் நடைமுறையை அமல்படுத்த அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஊட்டி, கொடைக்கானலில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பது தொடர்பாக வரும் டிசம்பரில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என IIT, IIM குழு நீதிமன்றத்தில் பதில் தெரிவித்துள்ளது. 10வது அறிவிப்பு: பாலியல் புகார் எதிரொலி காரணமாக பள்ளிகளில் NSS முகாம் நடத்துவதற்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. பெற்றோரின் தடையின்மை சான்றிதழ் கட்டாயம் எனவும், மாணவர்களை வெளியிடங்களுக்கு அழைத்துச் செல்லக்கூடாது எனவும் ஆசிரியர்களுக்கு பள்ளி கல்வி இயக்குனர் கண்ணப்பன் உத்தரவிட்டுள்ளார். 11வது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் தற்போது 68,000 வாக்குச்சாவடிகள் இருக்கும் நிலையில் புதிதாக 6,000 வாக்குச்சாவடிகள் உருவாக்கப்பட்டு 74,000 உயர்கிறது.
1200 வாக்காளர்களுக்கு ஒரு வாக்குச்சாவடி என்ற அடிப்படையில் பெரிய வாக்குச்சாவடிகள் பிரிக்கப்பட்டது. அரசியல் கட்சிகளுடன் ஆலோசனை நடத்தி இறுதி செய்து மாவட்ட தேர்தல் ஆணையர் அலுவலர்களுக்கு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு. இனி ஆசிரியர்கள் மட்டும் வாக்குச்சாவடி அலுவலர்கள் அல்ல. வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களாக அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம உதவியாளர்களை நியமிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர்களுக்கும் தலைமை தேர்தல் அதிகாரியான அர்ச்சனா பட்நாயக் அறிவுறுத்தியுள்ளார். நகர்ப்புற வாழ்வாதார திட்ட பணியாளர்களையும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களாக நியமிக்கலாம் எனவும், ஒன்றிய மாநில அரசுகளின் நிரந்தர பணியாளர்கள் நிலை அலுவலர் பணிக்கு வர முடியாத நிலையில் இந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இந்த 12 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.